சரி. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இது சம்பந்தமான மேல்முறையீடுகளை விசாரிக்க ஒரு தீர்ப்பாயம் GSSAT அமைச்சிருக்காங்க. நிதியமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆமா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்பெலட் ட்ரைபியூனல் GSSAT. இது ஜிஎஸ்டி சட்டம் 2017 கீழே உருவாக்கப்பட்ட ஒரு மேல்முறையீட்டு அமைப்பு. எதுக்காக இந்த தீர்ப்பாயம் இப்போ? ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து நிறைய வழக்குகள், கருத்து வேறுபாடுகள் வருது. வரி செலுத்துறவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடுவுல. இந்த மாதிரி மேல்முறையீடுகளை விசாரிக்க ஒரு தனி அமைப்பு தேவைப்பட்டது. அதான் இது. அப்போ இது ஒரு மாதிரி ஜிஎஸ்டி கோர்ட் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். இதுக்கு புதுடெல்லியில ஒரு முதன்மை அமர்வு, பிரின்சிபல் பெஞ்ச் இருக்கும். நாடு முழுக்க 31 மாநில அமர்வுகள், ஸ்டேட் பெஞ்சஸும் இருக்கும். இதுல யார் யார் மெம்பரா இருப்பாங்க? அவங்களோட தகுதி என்ன? இதுல நீதித்துறை உறுப்பினர்கள், ஜுடிஷியல் மெம்பர்ஸ், தொழில்நுட்ப உறுப்பினர்கள், டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓ, தலைவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவரா இருக்கணும். நீதித்துறை உறுப்பினர், ஹைகோர்ட் ஜட்ஜ் அல்லது 10 வருஷம் அனுபவம் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கணும். தொழில்நுட்ப உறுப்பினர்கள் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா IRS மாதிரி சீனியர் ஆபீசரா, ஜிஎஸ்டி நிர்வாகத்துல அனுபவம் உள்ளவரா இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தா அங்க வரி நிர்வாகத்துல சீனியர் ஆபீசரா இருக்கணும். 2 பேருக்குமே குறைஞ்சது 25 வருஷ சர்வீஸ் அனுபவம் வேணும். அப்போ சட்டம் தெரிஞ்சவங்களும் வரி நுணுக்கம் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. ஆமா, அதுதான் நோக்கம். அப்பதான் தீர்ப்புகள் சரியா இருக்கும். இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ? இந்த தீர்ப்பாயத்துக்கு என்ன அதிகாரங்கள்? 4 வருஷம் பதவிக்காலம், இல்லன்னா தலைவருக்கு 70 வயசு, உறுப்பினர்களுக்கு 67 வயசு வர்ற வரைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அது. சரி, பவர்ஸ்? இதுக்கு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் உண்டு. உத்தரவு போடலாம், விசாரிக்கலாம், ஃபைன் போடலாம், தேவைப்பட்டா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். அப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வா அமையுமா? வழக்குகள் சீக்கிரம் முடியுமா? அதான் எதிர்பார்ப்பு. இப்போ ஹைகோர்ட்ல நிறைய ஜிஎஸ்டி கேஸ் பெண்டிங் இருக்கு. இந்த ட்ரிபியூனல் வந்தா அந்த வழக்குகள் இங்க வரும். கொஞ்சம் சீக்கிரம் தீர்வு கிடைக்கும்னு நம்புறாங்க. இது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கும் இது உதவும். நிச்சயமா.